ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளியுள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள்ளெழுச்சி எழுவதற்கும் மேலாக முயல வேண்டாம் என்ற பழமொழிக்கேற்ப உங்களுடைய திறமையை ஏன் வரம்பிற்குட்படுத்துகின்றீர்கள்? நான் நம்புவது என்னவெனில், உங்களால் இயன்ற அளவிற்கும் மேல் அதிகமாக முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதை செய்து முடிக்கவும் வேண்டும். மனம் மீள் சக்தி கொண்ட எலாஸ்டிக் பட்டை போன்றது. எவ்வளவு அதிகமாக நீங்கள் அதை இழுக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக அது நீளுகின்றது. மன மீள் சக்தி எப்பொழுதுமே உடையாது. வரம்புகளை நீங்கள் உணரும் ஒவ்வொரு நேரமும் கண்களை மூடிக்கொண்டு நான் எல்லையற்றவன் என்று உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எவ்வளவு சக்தியை பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை காண்பீர்கள். என்னிடம் நீங்கள் இதையோ அல்லது அதையோ உங்களால் செய்ய முடியாது என்று கூறும் பொழுது நான் அதை நம்புவதில்லை. நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் மனதில் தீர்மானித்து விடுகின்ற எதையும் உங்களால் செய்ய முடியும். இறைவன்தான் எல்லாவற்றின் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை மற்றும் அவனுடைய பிரதிபிம்பம் உங்களுக்குள் உள்ளது. அவனால் எதையும் செய்ய முடியும். ஆகவே நீங்களும் உங்களை அவனுடைய வற்றாத இயல்புடன் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கற்றுக்கொண்டால் உங்களாலும் அதே போல் செய்ய இயலும். உங்களை ஒரு பலவீனமான அழியும் மனிதனாக காணாதீர்கள். நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் மூளைக்குள் சக்தி மறைந்துள்ளது. சிக்காகோ நகரையே 2 நாட்களுக்கு இயக்குவதற்கு 1 கிராம் சதையில் உள்ள ஆற்றலே போதுமானது. ஆனால் நீங்களோ சோர்வாய் இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்களே. திட பொருட்களில் அடைக்கப்பட்ட சக்தி தேவதைகளாக இறைவன் நம்மை படைத்துள்ளான். அதாவது ஊனுடலாகிய ஸ்தூல பல்பின் வழியாக மின்னுகின்ற உயிரோட்டங்கள். ஆனால் பலவீனமானதும் வலுவற்றதுமான தேக பல்பின் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் மாறும் இயல்புடைய ஊனுடம்பினுள் உள்ள சாசுவதமான உயிர் சக்தியின் அழிவற்ற மற்றும் அழிக்கப்பட முடியாத குணங்களை எவ்வாறு உணர்வது என்பதை நாம் மறந்து போய்விட்டோம். நீங்கள் உடலோ அல்லது மனமோ இல்லை என்று அறிந்து கொண்டு இவ்வுலக உணர்வு நிலைக்கு அப்பால் செல்லும் பொழுது, ஆனால் அதே சமயம் நீங்கள் முன்பு எப்பொழுதும் உணர்ந்திராத அளவிற்கு உங்கள் உள்ளிருப்பினை அறிந்திருக்கின்றீர்கள் என்றால் அந்த தெய்வீக உணர்வு நிலை எதுவோ அதுதான் நீங்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் எதில் வேரூன்றப்பட்டுள்ளதோ அதுவே நீங்கள். நீங்கள் அனைவரும் தெய்வங்கள். இதை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுடைய உணர்வு நிலையாகிய அலைக்கு பின்னால் இறைவனின் இருப்பாகிய கடல் உள்ளது. நீங்கள் அகத்தே நோக்க வேண்டும். பலவீனங்களோடு கூடிய உடலாகிய சிறு அலையின் மீது கவனம் செலுத்தாதீர்கள். அதற்கு கீழே நோக்குங்கள். உடல் மற்றும் அதன் அனுபவங்களிலிருந்து உங்கள் உணர்வு நிலையை மேலே உயர்த்தும் பொழுது நட்சத்திரங்களுக்கு ஒளியூட்டுகின்ற, மேலும் காற்று மற்றும் சூறாவளிகளுக்கு வலிமையை அளிக்கின்ற பேரானந்தம் மற்றும் பேரின்பத்துடன் நிறைந்துள்ள அந்த பிரதேசத்தை உங்கள் உணர்வு நிலையினுடையது நீங்கள் காண்பீர்கள். இறைவன்தான் நமது அனைத்து ஆனந்தங்களுக்கும் இயற்கையில் உள்ள அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் பேராதாரம் ஆவான். அறியாமை இருளிலிருந்து உங்களை வெளித்தல செய்யுங்கள். மாயையின் உறக்கத்தில் உங்கள் கண்களை மூடிவிட்டிருக்கின்றீர்கள். விழித்தெழுங்கள். உங்கள் கண்களை திறவுங்கள். இறைவனது மகிமையை அனைத்து பொருட்களின் மீதும் பரவி கொண்டிருக்கும் பரந்த காட்சியான இறையொளியை நீங்கள் தரிசிப்பீர்கள். தெய்வீக யதார்த்தவாதிகளாக இருங்கள் என உங்களிடம் நான் கூறுகின்றேன். மேலும் அதனால் நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கான பதிலை இறைவனிடத்தில் பெறுவீர்கள். உறுதிமொழி: நான் நிரந்தர ஒளியில் மூழ்கி இருக்கின்றேன். அது எனது இருப்பின் ஒவ்வொரு துகளையும் ஊடுருவியுள்ளது. நான் அந்த ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தெய்வீக பரம்பொருள் என்னை உள்ளும் புறமும் நிரப்புகின்றது. எந்தையே, உனது பரந்த அகன்ற மகா சமுத்திரத்தில் நான் இணைவதற்கு எனது வாழ்க்கையின் சின்னஞ்சிறு அலைகளின் எல்லைகளை உடைத்தெறிவாயாக. ஓம். தொடரும்.